மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஓட்டுநர் தேர்வுகளை உறுதி செய்யவும் மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட் நிறுவன சமூக பொறுப்பின் மூலம் பணிகள் நிறைவடைந்த 7 இடங்களில் திறக்கப்பட்டன. வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி, VMTD அமைப்பு மாநிலம் முழுவதும் பயணிகள் பாதுகாப்பை, குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் அனைத்து போக்குவரத்து வாகனங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இக்கருவிகள் மூலம் வாகன இயக்கம், வேக கண்காணிப்பு மற்றும் அவசர நிலை எச்சரிக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கான ஒருங்கிணைந்த கண்காணிப்பு கட்டுப்பாட்டு மையம் போக்குவரத்து ஆணையரகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டங்களை தொடங்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மா பாளையத்தில் அரசு தனியார் பங்கேற்பில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து வாகன ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைப்பதற்காக MOU மாண்புமிகு முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர் கிரேட் 2 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 53 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் அடையாளமாக அவர்களின் 5 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திருமதி சிவசங்கரி, போக்குவரத்து துறையின் புதிய திட்டங்களை துவங்கி வைத்தும் வாகன ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய புதியதாக தேர்வு செய்யப்பட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் பணி நியமன ஆணைகள் வழங்கியும் சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போக்குவரத்து அமைச்சர்களுக்கும் தலைமை செயலாளர் மற்றும் விஞ்ஞான வாரிய தலைவர் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எரிசக்தி சார்பாக ஒரு கிட்டத்தட்ட 1970 கோடி மதிப்பீட்டில் 38 புதிய நிலையங்கள், 100 படத்துக்கு மற்ற புதிய அலுவலக கட்டிடம் மற்றும் மற்ற பணிகளை மாண்பு முதலமைச்சர் தலைமையில் கொடுக்கப்பட்டது.